பானிபூரி ரெடிமேட்ல வருது, மசாலாவும் ரெடிமேட்ல வருது, தனித்தனியா வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கடைக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இதோட வீரியத்தன்மை அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அவங்க வாங்காம இருந்தா தான் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சென்னையில மட்டுமே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. நம்ம பீச்சிலே இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கடைகள் இருக்கு. அதனால அவங்க தான் இது பண்ணணும். நாங்க என்ன பண்ணோம், உணவு பாதுகாப்பு துறை இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்ப என்ன பண்ணோம், இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். பிகாஸ் இந்த பானிபூரி கடைக்காரங்க தான் நிறைய குழந்தைகள் சாப்பிட்றதுனால இதுக்குன்னே தனியா நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பானிபூரி கடைனா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பொருள் செய்யணும், அந்த பொருளை எப்படி வந்து அவங்க பத்திரமா பாதுகாத்து மக்கள் கையில வந்து கிளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு பண்ணணும். அந்த பேசிக் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். அந்த பானிபூரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத சொல்லுங்க. நம்மளே எத்தனை நாளுக்குள்ள இந்த ரிசல்ட் வரும், எங்க அனுப்புறீங்க? இங்க வந்து நாங்க லேபுக்கு தான் அனுப்புறோம். எல்லாம் NABL லேபில் கவர்மெண்ட் லேபுக்கு தான் அனுப்புறோம். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாள் ஆகலாம். ஏன்னா அதுல வந்து growth நாங்க பார்க்க போறோம். அதுல ஏதாவது இந்த பாக்டீரியல் growth இருக்கானாலும் பார்க்க போறோம், கெமிக்கலும் பார்க்க போறோம். ஸோ இட் வில் டேக் 5 to 10 days கூட ஆகலாம் நமக்கு வர்றதுக்கு. இல்ல இது இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சென்னை பொறுத்தவரையில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 to 3 daysல பக்கமா மேக்ஸிமம் கவர் பண்ணுறோம். இப்ப நிறைய இடத்த நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ஒரே ஒரு சாம்பிள் தான் இது ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்கவே நாங்க வந்து உணவு பாதுகாப்பு துறை வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம இன்னும் ஒரு 3-4 நாளையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த சாம்பிள் ஸ்டடி பண்ணணும் தெரியும் நம்ம ஊர்ல இது மாதிரி இருக்கோம். பார்த்தாதான் சொல்ல முடியும். நமக்கு தெரியல, நமக்கு என்ன கோயில் எல்லா இடத்துலயும் மக்கள் கூடுற இடத்துல சும்மா ஒரு ஆள் மட்டும் வச்சு நிக்கிறாரு. அதெல்லாம் என்ன எப்படி பண்ண போறோம் சார்? இல்ல அது அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய அவங்க ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. எங்கெல்லாம் மக்கள் கேதரிங் இருக்கோ அந்த இடத்துல பானிபூரி கடை இருந்ததுன்னா உடனடியாக அவங்க பாருங்க. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல சாம்பிள் எடுங்கன்னு நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். சோ எங்களோட ஆபீசர்ஸ் அது மாதிரி பண்ணுவாங்க. மக்கள் வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது குழந்தைங்களை வந்து ஹைஜீனிக்கா அவங்க வந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்க. அந்த குண்டாக்குள்ள கையை விட்டு இல்ல அந்த பானிபூரி எல்லாம் கையிலே வெறும் கையிலே எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி அந்த பானி வந்து பாத்தீங்கன்னா வெரி கலர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெவி கலரா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். ஏன்னா பானி தயாரிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அதுல கொத்தமல்லி, புதினா, மிளகா போட்டு அதுதான் நம்ம இது பண்ணுவாங்க. அது ரொம்ப லைட்டான கலர் கிரீன் தான் வரும். ஸோ இன்கேஸ் மக்கள் வந்து அது வந்து ஹெவி கிரீன் கலரா பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி கலர் உள்ள பானிபூரி கடைகள் வாங்கி சாப்பிட வேண்டாம். அன்ஹைஜீனிக்கா இருக்கு அப்படின்னாவே சாப்பிட வேண்டாம்னு நாங்கள் உணவு பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிருந்தாங்களா, எப்படி இருந்தது சார்? இப்போ நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்க ஆய்வுல ஓவரால் ஹைஜீனிக் சாம்பிள் எடுத்திருக்கிறோம்னா அது எப்படி இருக்குன்றதை நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அது அந்த growth எல்லாம் பார்க்கணும். கண்ணில் பாக்குறதுனால பாக்குறோம். அவங்க கிளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணாங்க, நீங்களே பாத்தீங்க. ஆனா பட் கேப் அவங்க போடாம இருந்தாங்க. சொல்லி இருக்கிறோம் நம்ம கேப்போட கிளவுட். அதுல வந்து நான் ஒரு சில கடை பாத்தீங்கன்னா அந்த கிளவுஸ் போட்டுட்டு அந்த கிளவோடய வந்து அந்த பானியை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனி கரண்டி இருக்கணும். அதுக்கு அந்த ஸ்பூன்ல வச்சு கொடுக்கறது, தட்டுல வச்சு கொடுக்கறது எல்லாமே தனித்தனி கரண்டி இருக்கணும். ஆனா அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடைக்காரர் அப்படியே உள்ள விட்டு அப்படியே எடுத்து கொடுத்தாரு. அது வந்து தப்பு. ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவா தான் வரும். அதுல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வரும். ஓகே, இப்ப மக்கள் பானிபூரி சாப்பிடலாமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. சுகாதாரமான பானிபூரி தாராளமா சாப்பிடலாம் அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.